இப்போது இந்த விளக்கை வந்து நான் வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுருக்கேன். இதை வந்து 3 பீஸாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே வந்து ஒரு நெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து 3 பீசஸாக கொடுத்துருக்காரு. இந்த பீஸ் தனியாக வரும். இதுக்கு கீழே வந்து ஒரு நெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாப் எண்டை வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த ஸ்க்ரூ போட்டு நம்ம இதை டைட் பண்ணிக்கணும். ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டோன்னா நிற்கும். ஸோ ஃபுல் டைட்டாக நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க. இந்த டைட்டாக பண்ணதுக்கப்புறம் இந்த பார்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த பார்ட்டில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோட அதை சுற்றிக்கிட்டே இருக்கு. நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இல்லையா? நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் விளக்கு வந்து ஏற்றிக்கலாம். ஓகேங்களா? மஞ்சள் கலந்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து. ஸோ ஃபஸ்ட்டு வைக்கும்போது கீழே பாட்டம்லேருந்து வச்சுட்டு போகணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த டாட்டாய்ஸ் ஹெட்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த 4 லெக்ஸு சென்டர் அண்ட் இந்த பார்ட். இந்த பவித்ர முடிச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து ஒரு பொட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல கண்டிப்பாக வைக்கணும். இதுக்கான எனர்ஜியை வந்து க்ரியேட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு குங்குமம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து விளக்கை ரெடி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாரமும் வந்து க்ளீன் பண்ணிக்கணும். இந்த விளக்கை வந்து நீங்கள் ஈஸ்ட் டைரக்ஷன், நீங்கள் உங்களுடைய பூஜை அறை எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்துட்டு கிழக்கு முகமாக ஏற்றுறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சுத்தமான பசுநெய் இல்லைனா வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. பஞ்சத்திரியை யூஸ் பண்ணிக்கணும். பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கு வந்து பூக்களால் கொஞ்சம் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வாசனையாக நம்ம வந்து எப்பவுமே ஒரு விளக்கு ஏற்றும் போது பூக்கள்லாம் போட்டுக்கணும். ஸோ அந்த பூக்கள் இருந்தால் தான் வந்து ஒரு தெய்வீக சக்தி நமக்கு வீட்டுக்குள்ளே கிடைக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் பண்ணும். நீங்கள் வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பன்னீர் ரோஸோடைய பெட்டல்ஸ் மட்டும் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த விருப்பமான பூக்கள் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்மளுடைய வாஸ்து தீபம் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய
வாஸ்து தீபம் ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபம் வந்து எப்படி ஏற்றிருக்கேன் அப்படின்றது இந்த ரீலில் அப்டேட் பண்ணியிருக்கேன், வீடியோலையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை என்னுடைய பூஜை ரூமில் நான் உள்ளே வைக்க போகிறேன். ஸோ என்னுடைய பூஜை ரூமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்றைக்கி ஃப்ரைடே, ஸோ காலையிலேயே பூஜை பண்ணிட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மாக்கோலம் போட்டிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாக்கோலத்துக்கு நடுவில் தான் நான் வைக்க போகிறேன். இது வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ஒரு மனை வந்து உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கை வந்து உள்ளே வைக்க போகிறேன்.